பிக் பாஸ் ஃபேட் மேன் ஆன் ஃபயர்ல இன்னைக்கு நான் பார்க்கறது சீசன் 5 சீசன் 9 உடைய மோஸ்ட் ப்ராமிசிங் பீப்புள். இதுல எவ்வளவு நாள் இருந்தாங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு அவங்க அதுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்றது தான் முக்கியம். முதல்ல நம்ம ஷோக்கு வந்த பிரவீன் சார் அண்ட் தாமரை, பெரிய வணக்கம். வணக்கம் சார். ஸோ உங்க ரெண்டு பேரையும் வருத்ததுல என் ஷோல ரிவ்யூ பண்ணதுல எனக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு. நீங்க வருத்ததுல எங்களுக்கு வருத்தமே இல்லை. நல்லா பேசுறாரு, ஆனா உள்ள மட்டும் இல்லை. இது அங்க பேசிருந்தீங்கன்னா நானே இப்படி கை தட்டி இருப்பேன். ரெண்டாவது வாரம் கண்டுட்டு போச்சே சார். உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டி. இயல்பான மனிதர்கள் இயல்பான இந்த ஷோவை பத்தி ஒண்ணுமே தெரியாம உள்ள போய் மாட்டவங்க. இதுல ஒருத்தர் தப்சா போச்சுன்னு ஒரு வாரத்துல போய் மாட்டினால இருந்தார். ஒருத்தர் என்னைக்கு இவிபியோட செட்டப் பிரிப்பாங்களோ அப்போ வரைக்கும் நான் உள்ளதான் இருப்பேன் ஆரம்பிச்ச ஒரு கேரக்டர். ஓ, லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்களா? ஆமா சார், நான் 2 சீசன் சார். ஸோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஜென்ரலா எந்த கேள்வியுமே யாரை சார்ந்தும் இல்லை, அது ஒருத்தர் உங்களுக்கு தான், உங்களுக்கு இல்லை, ரெண்டு பேரும் உங்களுக்கான பதில். பிக் பாஸ் ஹவுஸ்ல நீங்க பார்த்த க்ளோஸ் பாண்டிங், இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கும்ல, அதாவது இவங்கெல்லாம் வெளியில வந்து இந்த நட்பை வளர்ப்பாங்க, இல்லை அந்த கேம்ப் உள்ளேயே எனக்கு இருக்கிற நட்பு வந்து ஃபேக்குன்னு தெரியும், வெளியிலலாம் இது வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி இருந்தா அப்படி யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? பெண்கள் தான் முதல் ஒரு. ஏன்னா அவர் சொல்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப 2 பேர் தான் வெளியில வந்திருக்காங்க, எங்களுடைய சீசனே முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து நட்பு உண்மைதான் சார். இப்போ நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். ஐக்கி பெரி, ராஜு, அண்ணாச்சி, அதுக்கப்புறம் அக்ஷரா, வருண். சீசன் 5ல நாங்கள் எல்லாமே ரொம்ப க்ளோஸு. இப்போ ஏதாவது உங்களுக்கு எனக்கு ரெஸ்ட் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஐக்கி வீட்டுக்கு போயிடுவோம். ஐக்கி வர சொல்லி நான், ராஜு எல்லாம் சேர்ந்து ஐக்கி வீட்டில் உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கு சார். அந்த மற்ற இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கு சார். இன்னைக்கு வரைக்கும் நான் ஐக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். நாங்கள் அந்த ராஜு உள்ள அப்படி அந்த இடையில வந்து படம் பண்ணிட்டு இருந்ததுனால என்கிட்ட பேச முடியல. ஆனால் இப்போதைக்கு ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் எடுத்துருவான், இல்லைன்னா எடுக்க முடியலன்னா என்னை ஃபோனை பார்த்துட்டு திரும்ப கூப்பிட்டு பேசிடுவான். இவர் சொன்னாங்களா அந்த ராஜு, அவர் யாருதான் தெரியுமா சார் உங்களுக்கு? ரைட், அவருக்கு முதல்ல அதனாலதான் நான் வந்து சார் எங்க சீசனோட டைட்டில் வின்னரே ராஜு தான் சார். அப்படியா? அவர் என்னமோ அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி சொல்றீங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் தெரியாது, டைட்டில் வின்னர் சார். பிக் பாஸ் சார் டைட்டில் வின்னர்மா? அப்படி எல்லாம் சார். சரி, செகண்ட் யாரு? பிரியங்கா. இது என்ன சார் தேர்ட் யாரு சார்? இருங்க வரேன். நான் செகண்ட் யாருன்னு கேட்டேன். இல்லம்மா, நான் பிக் பாஸ் சீசன் 2 செகண்ட் யார் சொல்றத கேளுங்க சார். நான் பிக் பாஸ் ஒரு நிமிஷம் சொல்ல வரேன். பிக் பாஸ் சீசன் பார்த்ததை வந்து நான் வந்து சீசன் 5க்கு அப்புறம் தான் பார்த்தேன். உள்ள போகையில நானும் ஒரு நார்மல், எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் கிடையாது, யூடியூப் கிடையாது, என்கிட்ட எதுவுமே மீடியா சம்மந்தமாக என்கிட்ட எதுவுமே கிடையாது சார். நான் பாட்டுக்கு மேடைக்கு போவேன், நாடகம் ஆடுவேன், அதை யூடியூப்பில் போடுவாங்க. ஏதோ ஒரு நல்ல மனுஷன் ராம் டைரக்டர் இருக்கார்ல, அந்த சார் தான் பிரதீப் சார்கிட்ட பார்த்து சொல்லி என்னை இந்த பிக் பாஸ்க்கே எடுத்தாங்க. டைரக்டர் ராம். ஆமாம், அவர் ஏதோ என் வாழ்க்கைக்கு வந்து ஒரு விளக்கேற்றி வச்சிருக்காரு. அது என்னைக்கு வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். பிரதீப் சார் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, நான் வந்து நம்மளை கடத்திட்டு போதான் ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நான் அங்கே ரொம்ப ஃபேமஸ் சார். மேடை நாடகத்தில் நான் எனக்கு டேட் இல்லைன்னா டேட்டே மாற்றி வைப்பாங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப அவ்வளோ மகாபாரதத்துல ராமாயணம் எல்லா கதை நாடகமும் எனக்கு தெரியும். சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி நான் அது நீங்க எப்பயாவது பார்க்குற ஆடியன்ஸோட மைண்டா மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க, உள்ள வேற மாதிரி நடந்திருக்கீங்க அப்படின்னு நீங்களா மேனிப்புலேட் பண்ணி அந்த மாதிரி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? நீங்க பேசியிருக்கீங்களா சார்? நான் பார்த்ததே இல்லைங்கிறேன். நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு பார்த்ததே இல்லை. அவரு நான் ஒரு வாரம் நான் உள்ள போனல, அதே நான் பார்க்கல. அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி ஷோ பார்க்கல, அது வேற மேட்டர் இல்ல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஷோட ஏன்டா பார்க்கல, வெளியே வந்திருந்தா அந்த உள்ளேயே போயிருக்க மாட்டேன். இல்ல சார், இப்ப வருஷம் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காருல்ல, அப்ப நான் அதையும் பார்த்தது இல்ல, இன்டர்வியூ பார்த்தது இல்ல. இல்ல சார், அவர் என்ட்ரி டிக்கெட் போட்டுதாங்க, எக்ஸிட் வருவேன், கொடுப்பேன், போயிடுவேன். ரொம்ப வைரல் ஆச்சுன்னா பசங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க, சார் இது ரொம்ப வைரலா இருக்கு, அதை மட்டும் கட் பண்ணி அனுப்புவாங்க. யார் சார் இந்த கேள்வி இவருக்கு ரிஜெக்டட். நீங்க சொல்லுங்க. ஷோ பார்த்துட்டு பேச மாட்டேன், ப்ரொமோவை பார்த்துட்டு பேச. ஏன்னா எப்படியும் ப்ரொமோவை பார்த்துட்டு உள்ள போகணுன்றதுக்காக ஒன்று பண்ணுவாங்க, அங்கே அது அவ்வளோ பெருசா இருக்காது. அதனால வந்து ப்ரொமோவை பார்த்துட்டு பேசுவான். மாமா இங்க பாரு ப்ரொமோ, இங்க பாரு எப்படி வந்துருக்கு மாமா, அப்படிதான் வரும், உள்ள அது நடக்காது. அது ப்ரொமோ மட்டும், அதை மட்டும் தான் பார்த்து பேசியிருக்கோம். பிக் பாஸ் ஹவுஸ்ல நீங்க ரெண்டு பேருமே இந்த வார்த்தை, நம்ம 3 பேருமே, நீங்க என்னமா தப்பிச்சு ஓட பாக்குறீங்க? இந்த இடத்துல நான் கேள்வி, இந்த இடத்துல நான் கேள்வி. சார் சீசன் பாத்தீங்களா? சூப்பரா பண்ணிருந்தாரு. சாரை மட்டும் தான் பார்த்தேன் நான். சார் இவர் பேச எப்படி சார் நம்பர் பார்க்கலங்கறாரு, இவருக்காக பார்த்தேன். நான் உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தா, அதுல இவரையும் பார்த்தேன்.
அவர்கிட்ட எதையாச்சும் நல்லதை பார்த்துட்டு போங்கன்னா எந்த பார்த்துட்டு போயிட்டாரு ஒரு வாரத்துல வந்துட்டாரு எங்க அதை வேற கேட்டுட்டு இவரை பார்த்துட்டு போயுமா அப்படி அமைதியா உட்காந்துருந்தீங்க இல்ல எனக்கு அதுக்கு இல்ல அவரை பார்த்ததுனாலயே அவரையும் ஒரு வாரத்துல அனுப்பிச்சாங்க, என்னையும் ஒரு வாரத்துல அதைத்தான் சொன்னேன். வேற யாராவது பார்த்துருந்தா பார்த்து 2 வாரம் 3 வாரம் போயிருக்கலாம். அவர் அதிகமா பேசுறாருன்னு அமிச்சாங்களா என்னன்னு தெரியல. உங்களை அமிச்சதுக்கு ரீசன் தெரியும். இங்க பாருங்க, அதிகமா பேசுறதுனால அனுப்புவாங்கன்னா அப்போ முதல்ல எனக்கு பின்னாடி நீங்க தான் நான் தான் உங்களுக்கு அப்புறம் போனவன். ஆனா விஷயம் அது கிடையாது. அங்க அதிகமா பேசுனால அவங்க நினைச்சதெல்லாம் நானே முன்னாடி சொல்றேன். அதான் பிரச்சனை. இந்த ஷோல இதை நான் பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அல்டிமேட்ல வந்து நான் சும்மா யதார்த்தமா டாஸ்க்ல ரம்யா பாண்டிய வந்து நான் அந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் ஆயிருக்கும். ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பேன். கரெக்டா அந்த நேரத்துல பிக் பாஸ் பேசியிருப்பாரு. 2 சிங்காவும் நான் பிக் பாஸை பேசுற மாதிரியே. ஓ ஆமா சார், எப்படி இப்படி எடிட் பண்ணானே தெரியல. நான் பேசினது வந்து அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. நான் பேசுனது தப்பு தான். அந்த பொண்ணு ரம்யா பாண்டியே பாவம், அந்த பொண்ணை பேசுனதும் தப்பு தான். எனக்கு கோவத்துல வந்து அந்த வார்த்தையை வந்து நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வெளியில வரேன், பிக் பாஸை பேசின மாதிரி அது பண்ணி எனக்கு நான் உள்ள இருக்க காரணமே பிக் பாஸ் தான் சார். நிறைய வாட்டி நான் இருக்க முடியாது போறேன்னு சொல்றப்பெல்லாம் என்னை கூப்பிட்டு அந்த அளவுக்கு பேசி அந்த வாய்ஸை மட்டும் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்னை உள்ள இருக்க வச்சதே அந்த வாய்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு வரைக்கும் நான் வருத்தப்படுறேன், என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. நீங்க கேட்ட கேள்வி எனக்கும் ஒன்று இருக்கு. அதை நான் கதை சொல்ல போகும்போது பார்வதி பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து கால் மேலே கால் போட்டதை நான் இது பண்ணல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஏன் அவங்க அப்படி ஆனாங்கன்றதை அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு டைட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் ஆரம்பிக்கிறத விட அதுக்கு ஒரு லீடு கொடுத்து ஆரம்பிக்கிறேன். நான் எதனால் நான்னா எப்படி ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சான், நெருப்பு வந்ததுன்னா சார் போர் அடிக்குது சார் எடுத்த உடனே சொன்னோன்னா கொஞ்சம் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். அது சொல்லக்கூடாது இல்லை சொன்னோன்னா அது எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. 1 மணி நேரம் போடல பாரு அந்த இடத்துல பண்ணது தப்பு சார். அந்த தப்பை நான் மன்னிக்க தயாராகிட்டேன். ஏன்னு கேளுங்களேன், அவங்க அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லை நான் எஞ்சி போங்கன்னு நான் சொல்லிடக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஸோ நீங்கள் அதுக்கு வந்துடுறீங்க. சொல்லிடக்கூடாது. ஏன்னா இல்லைம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா, நான் வரணும் இறங்கி சொல்லியிருக்கணும். உங்களுக்கு இந்த கதை பிடிக்கலன்னா எழுச்சி போனீங்களா, இந்த ஷோ விட்டு எழுச்சி போனீங்களா? இப்போ சொல்கிறாங்க மொத்தமாக வெளியே வந்துருன்றேன் நான். இப்போ நான் ஆடியன்ஸோட கதை பிடிக்கலன்னா நீ வெளில போயிருங்கம்மா அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொன்னாலும் பிக் பாஸ் கதவை திறக்க மாட்டாரு. ஆமாம் லாக் தான் அது. நீங்கள் தான் பஸ்ஸு சொன்னீங்களா, உங்களுக்கு முன்னாடி யார் கதை சொன்னா? நான் செகண்ட்மா. அதான் சார் உங்களுக்கு முன்னாடி முன்னாடி இவங்க ஆதிரை சொன்னாங்க. தப்பா நினைச்சுக்கலாம், அந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கலாமா? என் ரோல் என்னன்னு எனக்கே தெரியல ரொம்ப நேரமா. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அவர் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். 15 வருஷமா அவரை நான் தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன எத்தனை பொண்ணுங்க சார் தேடி இருக்காங்க லவ் பண்றதுக்கு? சாரி சார், லவ் பண்றதுக்கு எத்தனை பொண்ணுங்க தேடி? இந்த ஷோ அடல்ட் கண்டென்ட் கிடையாது. இந்த ஷோல நீங்க அப்படி பேசவே நீங்க நினைக்கிறீங்க இல்ல சார். இது உள்ள போயிட்டு வருஷமா சீசன் 9 ஓட பிரச்சனையே இதான் சார். உள்ள போயிட்டு வந்தா இதே பிரச்சனை வருது. நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது சார். ஒருத்தங்க கிட்டக்க நீங்க உண்மையா பழகி இருப்பீங்களா? ஆமா. அவங்கள வந்து வெளியில வந்தவொடனே நீங்க வந்து உண்மையா பேரோட சொல்லணும். எனக்கு அரோரா 2 அப்சரா அண்ட் அரோரா 2 பேருக்கு தெரியும் சார். நீங்க அங்கதான் வருவீங்க. யாரும் அந்த பாட்டிக்கு டிஸ்கனெக்ட் ஆகாது சார். நான் சொல்றேன் அந்த கேள்வி செத்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். இல்ல என்னன்னா அரோரா உள்ள சார் இருக்கு. அது வெளியில வந்தா இல்ல அங்கேயே நடந்து ஒரு நாள் போவோம் பேசாம இருந்தா அழுது அந்த பொண்ணு பாவம். அப்படியே சார்? ஆமா ஆமா. என்னன்னா அவங்க கிட்ட வரலையே எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டணும். ஆமா நான் எங்களுக்கு எதுவுமே இருக்க கூடாது. லைவ் போயிட்டு இருக்குல்ல சார். இதெல்லாம் எடிட் பண்றாதீங்க, எடிட் பண்றாதீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. அரோரா அவர் பேசறனா அழுதுச்சாமா சார். ஆமா சார். என்னன்னா ஒரு சார் டைட்டில் இல்ல, ஏன்னா நான் மறந்துடுவேன். அரோராவை அளவைத்த காந்தி செய்த குற்றம், இதுதான் டைட்டில். என்னன்னா 3வது நாள் நினைக்கிறேன். ஐ திங்க் நல்ல இதுவாக இருந்தது. அந்த பொண்ணு அவங்களோட இன்டெலிஜென்ட்டில் எனக்கு ரொம்ப பயங்கர இன்டெலிஜென்ட் பொண்ணு. அவங்ககிட்ட அப்படியே பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தப்போ அடுத்த நாள் பார்த்தா இங்கேருந்து யார் வெளியே போகணுன்னு ஏதோ அப்பப்போ கேள்வி கேட்பார்ல அவர். அது மாதிரி கேட்கணுன்னா அந்த பொண்ணு ஐ திங்க் பிரவீன் காந்தி அப்படின்னுச்சு. இப்போ ஃபீல் பண்ணிவிட்டு போனோடனே சார் நான் கேட்டாங்க சொன்னான்னு இல்லை நீ சொல்லிடக்கூடாது, உன் மேலே நான் எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன்னா அது ஃபீல் ஆயிடுச்சு.
சாரி சார் சாரி சார் சாரி சார் நான் பார்க்க முகத்தை பார்க்கவே நான் தயாராக இல்லை. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி துரோகம்லாம் புதுசு. ஓகே, இந்த மாதிரி துரோகம்லாம் புதுசு. ஏன்னா இதெல்லாம் புதுசு. ஏன்னா உள்ள போனோம்னா டைட்டில் வின்னரே நீங்க தானே போனீங்க. அப்ப அது கேம்னு தெரிய வேணாமா உங்களுக்கு? தெரியாதுமா, சும்மா குத்து மதிப்பா சொல்லிட்டு போறதாம்மா. நீங்க என்னம்மா, நீங்க இப்ப தாமரை மலர்ந்துருச்சுன்னா மலர்ந்துருதுமா என்ன? சார் நம்ம பிக் பாஸ் பத்தி தான் பேசுறேன். நீங்க எங்க எது பண்றீங்க? அந்த 4 கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல இது எதுக்கு இந்த பக்கம் நீங்க வந்துட்டீங்கன்னா நான் அங்க இருந்து பார்த்தனா ஒரு நல்லா தெரியும். அடுத்து அப்சராவை நான் ஒரு தேவதனே சொல்லிட்டு இருந்தேன். அப்சரஸ்னு ஒன்று, நீங்க ஐ திங்க் பொம்பளைங்களுக்கு தெரியும். அது தெரியாது எனக்கு. இல்ல அப்சரஸ் அப்படிங்கிறது என்னன்னா சார், குபேரரோட லேடி வருஷம். அப்சரஸ் ஆம்பளைக்கு குபேரர்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு அப்சரஸ். நல்ல தேவதை மாதிரி தான் சார் இருந்தாங்க. நல்லா மேக்கப் பண்ணிட்டு அழகா சுத்தி. ஐயோ ரொம்ப அழகுங்க. அழகுன்றதோட சக்தி, பவர். நான் அதான் சொல்றேன். இல்ல செய்யாதீங்க. இல்ல அந்த பொண்ணுகிட்ட ஒரு டிவைன் பவர் இருக்கு. அதுகிட்ட எல்லாமே புடிச்சல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். ஏன் இவர் இங்க இருக்காரா பிக் பாஸ்க்குள்ள இருக்காரானே தெரியல சார். நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன், நான் அங்கே இருக்கேன் சார். இந்த சீசனே எப்படி நான் ஒரு சூனிய மாதிரி தெரியும் சார். இவர் என்ன பண்ணாருன்னா வெளியில வரல, நான் வெளியிலலாம் போகல, நான் இங்கேயே இருப்பேன் அங்கேயே இருப்பேன்னாரு. அந்த பொண்ணு ஒன்று சண்டை போட்டு வெளில போச்சு. பேர் என்ன, நந்தினி. அது கலையரசில் போய் உன் கண்ணுல சக்தி தெரியுதா, சக்தி தெரியுதா. நான் உண்மையிலே கொஞ்சம் பயப்படுவேன் சார், பயங்கரமா. என்னடா இந்த சீசன்ல எல்லாம் இப்படி ஆகுறாங்களேன்னு ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ இவர் பேசவே, இவர் உண்மையிலே உட்காந்து பேசுறாரா இல்லை ஆவியா இருக்காரான்னு நான் இப்படியே பார்த்துட்டு இருக்கேன் அவரை. எந்த ஹோஸ்ட் பிளேயருடைய கன்சர்னை புரிஞ்சு அந்த ஷோவை நடத்துகிறாங்க? எந்த ஹோஸ்டால இந்த கேமை இன்னும் ஃபர்தராக நகர்த்திட்டு போகிறதுக்கான பாசிபிள், இந்த ஹோஸ்ட்டுக்கு அந்த பாசிபிள் இருக்கா? கரண்ட் ஹோஸ்ட்டுக்கு மேடம் சொல்லுங்கள். மேடம் தான் கமல் சாரை பார்த்தவங்க. கமல் சார் தான். கமல் சார் நட்டிங்கிட்டு உட்காந்துருப்போம். இப்போ இவர் வரையில் அசால்ட்டாக அவங்கவுங்க எந்திரிக்கிறது அப்படி கிடையாது. அவர் அப்படியே என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற ஒரு பயம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஜிக்கு 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 பிக் பாஸ்னு போடையிலே வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப என்ன கேட்க போகிறாங்களோ அப்படின்னு அந்த பயம் இருக்கும். இவர் வீட்டில் ஒருத்தர் மாதிரியே அந்த மாதிரி தான் தெரியுது. இதோட கமல் சார் அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கமல் சார் தான். திருப்பி கமல் சார் வந்தால் தான் இந்த ஷோ காலகட்டம் நல்லா இருக்கும். ஆமாம், ஓகே. கமல் சார் வரான்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாம் உட்காந்துருப்பாங்க, ஒன்று இதை சொல்லுங்க தாமரை அப்படிம்பாங்க. அவரை பார்த்த பயத்திலே எனக்கு அந்த என்ன சொல்கிறேன்னு தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அதெல்லாம் பேசி இதை தானே சொல்ல வந்தீங்க, எனக்கே அதிர்ச்சி ஆயிரும். என்னோட நம்ம மனசில் நினச்சதை இவர் அப்படியே சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் பேச வந்துடும். சார் என்ன பண்ணுறாங்க, விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேச வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரியா பேசுவோம், மறந்து போயிடும். கண்டிப்பாக அதில் பாதிக்கப்பட்டவங்க நேரடியில் அதனால அவர் பேசவே ஒரு மாட்டேங்கிறார். இதை சொன்னா உங்களுக்கு என்ன ஆசை, விஜய் சேதுபதி சார் என்ன பண்றாரு அந்த 2 நாள் அவருக்காக பாக்குற ஷோ அது. அதை நாங்க எதிர்பார்க்கறது. இப்ப நான் ஒரு ஆடியன்ஸா இருந்து பார்க்கையில எனக்கு அது நான் இப்படி சொன்னா கரெக்டா இருக்குமா? விஜய் சேதுபதி சார் நாங்கெல்லாம் எங்களுக்கு உள்ள கண்டஸ்டன்டா என்ன கொடுத்தாங்களோ அந்த வேலையை பார்த்துட்டோம், நீங்களும் வாங்கின பேமெண்ட் வேலையை பாருங்கன்றீங்க, அப்படிதானே? ஐயோ ஏன் அதெல்லாம் அவர் ஒரு ரசிகரா எதிர்பார்க்கிறேன், அவ்வளவுதான். நானும் ரசிகரா தான். நீங்க வேற வேலை பாக்குறீங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். மக்கள் கிட்ட பிக் பாஸ் ஷோ அப்படின்னாலே மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? பிக் பாஸ்னா கமல் சார், பிக் பாஸ்னா கமல். அங்க உள்ள இருக்கிற ஒரு வாய்ஸ் தான் பிக் பாஸ்ன்றதுலாம் ஆடியன்ஸுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்னா கமல் சார். இப்போ நீங்க கமல் சாரை பிக் பாஸ்ன்னு பார்த்து மைண்ட் செட் ஆன எனக்கு திடீர்னு விஜய் சேதுபதி கொண்டு வந்து நிறுத்தும் போது அங்கே ஆடியன்ஸுக்கு ஓட்டல, அங்கே ரஜினி வந்துருக்கணும் பிக் பாஸ். ஏன்னா கமல் சார் ரஜினி சார். அப்போ அந்த இடமே விஜய் சேதுபதி நல்ல நடிகர், வளர்ந்துருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் கமலுக்கு ஆல்டர்னேட்டிவா அப்படின்னா இல்லை. எங்களுக்கு பிக் பாஸ்னா அந்த குரல் கூட கிடையாது, எனக்கு கமல் தான் அப்படின்னு பெரும்பாலான மக்களுடைய தாட்டா இருக்கிற அந்த ஒரு விஷயத்துல விஜய் சேதுபதி சார் அந்த இடத்தை தவற விட்டுட்டாரா? 20% கூட இல்லை. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா யார் மேலேயாவது ரிவெஞ்ச் எடுப்பீங்களா? திவாகர் மேல. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் காண்டா இருக்காங்க, அதனால. ஓகே, அப்ப எங்க ஓட்டு உங்களுக்கு தான். இல்ல உள்ள இருக்கு இல்லைங்க, ஆளு கிடைக்கலன்னு அவர் தானே சார் சொல்லிட்டு வந்தீங்க. உள்ள இருக்கல அந்த வேலை தானே பண்ணீங்க. நீங்க கரெக்டா யார்கிட்ட காட்டணுமோ காட்டியிருந்தீங்கன்னா நீங்க வெளியில வர ஆளே கிடையாது. ஏங்க இவரே ஷோவால காட்டுறதுக்கு அங்க வழி இல்ல, மிச்சம் 2 பேர் அவ எதுவுமே பண்ணல சார். லைவ் நான் பார்த்தேன்ல. இல்லம்மா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா, ஆளுங்க இல்லம்மா. இப்போ ஒரு உங்கள மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒரு கனி இருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம்?
மக்கள் என்ன பண்ணாங்க? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்ப சொல்றீங்க இன்ட்ரெஸ்ட், அப்ப நீங்க போகாம இருந்திருந்தா ஏதோ ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல. எத்தனையோ பேர் நம்மள நிரூபிக்கணும், உள்ள போகணும். போயிட்டாங்கல்ல, ஒரு வாரத்துல வந்தால போயிட்டாங்கல்ல. இல்ல சார், போயிட்டாங்களா இல்லையா? வைல்ட் கார்டு சார், வைல்ட் கார்டுல போயிட்டாங்களா இல்லையா? என்ட்ரி ஆனது நீங்க தானே ஃபர்ஸ்ட். அதாம்மா, வைல்ட் கார்டுல போயிட்டாங்களா இல்லையா? சார், வைல்ட் கார்டு போறது அது நடக்கிறது சார். ஒரு வாரம் நீங்க வந்து இப்ப அசால்ட்டா சொல்றீங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லமா அப்படின்றீங்க. அப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட் எத்தனை எனக்கு தெரிய அவ்வளோ பேர் வெளியில காத்து. இப்ப அந்த 19 பேர் இருக்கிறது நியாயமா சார்? நான் 19 பேர் அங்க இருக்கிறது நியாயமா? 19 பேர் வெளிய அனுப்புங்க. என்ன நீங்க இத பேசுறீங்கல்ல? 19 பேர் நீங்க இப்போ கேமராக்கு திரும்பி சொல்லுங்க. 19 பேர் வெளிய வாங்க சொல்லுங்க சார். இருங்க சார், மக்களுக்கு பிடிக்காத 19 நீங்க என்ன சொல்லாதமா? 19 பேர் இல்ல. நான் வேஸ்ட்னு தெரிஞ்சு வெளிய வந்துட்டேன். கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் வேஸ்ட் 19 பேர் சொல்லல. நான் வேஸ்ட்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டேன். அங்க பாத்து சொல்லுங்க. உள்ள இருக்கிற 18 பேர் வெளிய வாங்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க? இது கேள்வியோட கண்டிப்பா ஃபேக்ட் மேன் இவ எப்பவுமே ஃபேக்ட் மட்டும் பேசுமா.